ஹலோ, ஹலோ. ஓகே. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு. ஆ, நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். ஆனா ஆப்போசிட்டா போயிடுச்சு. இன்னைக்காவது நான் ஸ்ட்ராங்கா ஒரு பிரேக் அவுட் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். இன்னைக்கு இது அதுவும் நடக்கல. ஸோ நாளைல இருந்து நான் வியூ மாறினேன். ஸோ அதனால மேபி இருந்தாலும் நான் என்ன யோசிக்கணும் ஆப்போசிட்டா தான் மார்க்கெட் வரும். ஓகே. நாளைக்கு பார்க்கலாம். ஒருவேளை நாளைக்கு கீழே போனா போதும். என்னோட வியூ வந்து மாறிடுச்சு. அப் ட்ரெண்டுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். மோர் ஆர் லெஸ் நான் வந்து சரி தான் பார்க்க போறேன். ஏன் சொல்றேன், ஏன் யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. டே டைம் ஃப்ரேம்ல சொல்லி பார்த்தோம்னா 3 நாளா 4 நாளா செல்லிங் ப்ரெஷர். இந்த இடத்துல இப்ப அடி அடி அடிச்சிட்டு இருக்காங்க. சரி, பாத்தீங்களா ஒரே பேட்டர்ன் வந்துட்டு இருக்கான். எல்லாம் ஏறும், செகண்ட் ஹாஃப் முடிச்சு இறக்கிறாங்க. எல்லாம் ஏறணும், செகண்ட் ஹாஃப் முடிச்சு இறக்கிறாங்க. இதேதான் இங்க. ம். இந்த வேற லாஸ்ட் 3 4 நாளா பார்த்தோட ப்ரோக்ராம் நல்லா ஏறுறான், செகண்ட் ஹாஃப் அடிக்கிறாங்க. ஏறுறான், எதையுமே கஷ்டம். அடுத்த நாள் ஏறுறான், இறக்கிட்டான். ஏறுறான், இறக்கிட்டான். இதுல என்ன தெரிய வருது, யாரோ ஒருத்தர் பை பண்ணிட்டு இருக்காங்க. லோ குவாலிட்டி, லோ குவாலிட்டி, லோ சீப்பா. ஸோ மார்க்கெட்டை விழணும்னு யோசிக்கிறாங்க. சில பேர் மாத்தணும்னு யோசிக்கிறாங்க. பட் என்னோட வியூ மாறுது. எவ்வளோ முடிஞ்சது. இந்த லோ வந்து பிரேக் அடிக்காதுன்னு நினைக்கிறோம். ஸோ இதுக்கு மேலே அப்ட்ரெண்டுக்கு போக பயங்கர பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால நான் நாளையிலேருந்து அப்ட்ரெண்ட் யோசிக்க போகிறேன். நாளைக்கு மார்க்கெட்டு ஸ்ட்ராங்காக மேபி மேலே நகரும். யூஎஸ் மார்க்கெட் என்ன பண்ணிட்டு எல்லாம் சுத்திட்டு இருக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா விக்ஸ் கூல் டவுன் ஆகிட்டு. ஓகே. வேற என்ன, வேற ஒருத்தனும் இல்லை. $95 வீக் ஆயிட்டு. ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கு ஃபுல்லாக சைடு வச்சுட்டு இருக்கோம். ஒரு வேளை நாளைக்கு நாளைக்கு ஒரு வேளை இந்த ஏரியா கிட்ட வந்தா நான் பை பண்ணுவேன். லைக் இந்த ஏரியா கிடைச்சதுன்னா நான் தாராளமாக பை பண்ணிடுவேன். ஏற்கனவே பை பண்ணிடுறேன். மீன்ஸ் இந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கிடுவாங்க. ஆஹா. இப்போ அரசியல் பார்த்தீங்கன்னா வட்டி இருக்கானா, வட்டி இப்போ லைக் இந்த இந்த ஸ்ட்ரிக்டில் கீழே வந்துட்டான்னு வச்சுக்கலாம். டோட்டலே அவனுக்கு ஒரு 35 வந்துடும். அதுதான் அங்கேயே வரும். ஸோ இப்போ 35 வந்து இது வரும்போது ஸ்ட்ராங்காக ஒரு பையிங் பாசிபிலிட்டிஸ் தான். ஸோ இங்கே இருந்த மூமெண்ட் கிடைக்கும். ஒருவேளை நாளைக்கு பார்த்தோன்னா வாங்கிடுவேன், யோசிக்க மாட்டேன். பட் மார்க்கெட்டு வந்து இதை தாண்டா வரைக்கும் சைட்வேஸ் தான் இருக்கும். இப்போ இன்னைக்கு சைட்வேஸாக இருந்ததுன்னா அடுத்த வாரம் ஃபுல்லாக ட்ரெண்ட் தான். பெருசாக சொல்லணும்னு தோணலை, என்ன சொல்கிறான்ட்டு சேஞ்ச் பண்ண பார்க்குறேன். ஸோ கிளைண்ட்டு ரீட்டைல் ஃபுல்லாக செல்லிங்கில் இருக்காங்க. காலையில் கிட்ட செல் பண்ணிட்டு மார்க்கெட் எங்கே போகிறோன்னு தெரியாதனால இருக்கனால. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டு. காலையில் செல் பண்ணிட்டு போட்டால் பை பண்ணாங்க. அப்புறம் பார்த்தா காலையில் வாங்கிட்டு போட்டே செல் பண்ணிக்காங்க மேலே ஏறிட்டு.
ஒருத்தாட்டிக்கிட்டு என்ன சொல்றது, ஒருத்தன் கீழே ஒருத்தன் மேலே இன்னொருத்தன் இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட வழி வேணும்னா இந்த இந்த ஏரியாவுக்கு தாண்ட வரைக்கும் சைடு வச்சுக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் சப்போஸ் பிரேக் ஆகி இந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க, அப்படின்னு ஒரு ஷார்ப் நியூ இருக்கும். இந்த இடத்து வரைக்கும் வரும். 25 வச்சுக்கிடுங்க. அசால்ட்டாக இங்கே வேண்டிய தூக்குவாங்க கீழே வந்தான். ஸோ நான் தான் கீழே வந்தால் பை பண்ணுவேன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். வேற என்ன தாட்டு, வேற என்ன சிம்பிளா யோசிக்கிறதுக்கு, ஒரு வேளை மேலே போயிட்டோம்னு வச்சுங்க, கண்டினியூஸாக ஏறணும்னா ஸ்லோ. பட் இதை அதுக்கு முதல்ல இதை பிரேக் அடிக்கணும். இதை பிரேக் அடிக்கும், பிரேக் அடிக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கும். பட் இங்கே வந்து சொல்றேன் 30 minutes வச்சு விடுங்க. இப்போ இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் போட்டாங்கன்னா இங்கே தூக்கிட்டான். அது இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டாங்கன்னா அது தூக்கிட்டான். இங்கே வாங்கி ஸ்டாப் லாஸ் போட்டாங்கன்னா தூக்கிட்டான். இங்கே வாங்கி மேபி ஹோல்ட் பண்ணி தூக்கிடுவாங்க. அதான் இங்கே தூக்கிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு தடையும் எஸ்எல் ஹிட் அடிக்கும் பொழுது அதோட மூவ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியுதா? இங்கே எஸ்எல்ல ஹிட் அடிச்சவங்க ஓட்டுறாங்க, அதோட பெருசு சொல்ல வேண்டாம். இங்கேருந்து எடுத்துட்டாங்க, இங்கே எடுத்துட்டு இந்த இடத்துல எஸ்எல் அடிச்சவொடனே எவ்வளோ ஷார்ப். இங்கே ஒருத்தவங்க இங்கே வந்து விழுந்துருப்பான். ஒரு நல்ல மறுபடியும் அடுத்த ஓகே வந்துச்சா, இங்கே எஸ்எல் அடிச்சிருக்கேன், ஹோல்டு பண்ணி நல்ல மூவ் அப்படி நல்ல மூவ். ஸோ இதே மாதிரி ஒரு மூவ் ஒர்க் பண்ணாங்க. ஒரு வேளை மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்துட்டா, இங்கே வந்தால் அது மாதிரி சரியான மூவ் இருக்கும். அந்த மூவ் வந்து எடுக்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெக்கவரின்னு வச்சுக்கோங்களேன். மற்ற நாள் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் இதுவாக இருக்கும். லைக் இங்கே வந்து அசால்ட்டாக சுற்றிட்டு இருக்கோம். காலையில் நாளைக்கு 3 பார்த்தோம்னா இங்கே தான் சுற்றிட்டு இருக்கோம். 500 அந்த ரேஞ்சில். ஸோ அதுதான் என்னோட வியூ. நாளைக்கு பார்ப்போம். சின்ன வீடியோ. பாய்.